அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நீங்கள் நினைத்த அளவிற்கு வருமானம் பெருகி வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க இந்த 3 பொருட்களை ஒன்றாக வைத்தாலே போதும். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க முதலில் வருமானம் பெருக வேண்டும். இந்த வருமானம் பெருகுவதற்கு எளிமையான சூட்சம முறைகளை நீங்க கடைபிடிச்சாலே போதும். அதை போல வரக்கூடிய வருமானத்தை தக்க வைப்பதற்கும் சில வழிபாடுகள் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமும் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதுபோல உங்களது பணத்தை தக்க வைப்பதற்கும் இந்த வழிபாடு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இந்த வழிபாடை, இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருப்போம். அவங்களுடைய புலம்பலுக்கெல்லாம் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் நிச்சயமாக விடை கொடுக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து இந்த இடங்கள்ல வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டில் வைக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, கல்லாப்பட்டியில, பீரோல, பணம் வைக்கிற இடத்துல, சமையலறையில் கல்லூப்பு ஜாடிக்கு பக்கத்துல, அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்துல, பூஜை அறையில், குலதெய்வத்துக்கு பக்கத்தில், இதை மாதிரி இப்போ நான் சொன்ன இடத்துல எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துல இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைங்க. வேலைக்காக எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு அஞ்சரை பெட்டியில் நடுவில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் வைக்கணும். இந்த 3 பொருட்களுமே தனித்தனியாக இருக்கும்போது ரொம்ப சாதாரண பொருட்களாகத்தான் நினைப்போம். ஆனால் இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது இதனுடைய சக்தி பல மடங்காக அதிகரிக்குது. பண ஈர்ப்பு விதியால இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதை மாதிரி எதிர்மறை எண்ணங்களை அறவே நீக்கி கொடுக்குது. அந்த 3 பொருட்கள்ல முதல் பொருள் திருப்பதி ஏழுமலையானின் தாடையில் தினமும் வைக்கப்படும் பச்சை கற்பூரம் தான். 2 பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அதனுடன் 27 எண்ணிக்கையில சோம்பு என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியை சதுரமாக வெட்டி அதில் முதல்ல அந்த 27 எண்ணிக்கையிலான சோம்பை வைத்து அதன் மீது 2 துண்டு பச்சை கற்பூரத்தையும் 2 ஏலக்காயையும் வைத்து ஒரு சின்ன மூட்டை போல கட்டி இப்போ நான் சொன்ன இடத்துல எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துல வைங்க. எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹூரை நேரத்தில் வைக்கலாம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கலாம், புதன்கிழமை புதன் ஹூரை நேரத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைங்க. இதை குறைந்தது 7 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும். பழைய மூட்டையை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. பொருட்களை மட்டும் அப்புறப்படுத்திட்டு அதே துணியை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். 30 நாட்கள் வரைக்குமே இருக்கலாம், தவறு கிடையாது. உங்களால் முடிந்தால் 7 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், அதிலும் குறிப்பாக குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க உண்மத்த வராகி வசிய தாயத்து வசிய தூபம், கணவன் மனைவி பிரச்சனை தீர மங்கள மனோவசிய தூபம், மனோவசிய தாயத்து, மனோவசிய அஞ்சனம்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூபங்களையும் அஞ்சனங்களையும் அதை போல தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்குரிய அதிர்ஷ்ட தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கண்திஷ்டி தாயத்து இருக்கு, அது மாதிரி தீய செய்வினை பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான தாயத்துன்னு எல்லா விஷயத்துக்கும் தனித்தனியாகவே பரிகார பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் ஏழுமலையானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும். பணவசியம் உங்களுக்கு உண்டாகட்டும்.